வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் 2-3 தடவை நார் எடுத்துருக்கேன். இது வந்து பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்படியுமே இதில் நார் எடுத்தேன். எப்படி நார் எடுக்கணுங்கிறதுனால இன்னொரு தடவை உங்களுக்கு வச்சு பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இப்படியே சுற்றுறீங்கன்னா நார் வரும். ஏற்கனவே 2 தடவை நார் எடுத்தேன். அப்படியுமே நார் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி அந்த நாரை எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அரியும் போதுமே கட் பண்ணும்போதுமே நாரை எடுத்து தான் அப்படி ரவுண்டாக கட் பண்ணி அதில் நாரை எடுத்துட்டு தான் அரியணும். அது இல்லாமலும் அரிஞ்ச பிறகு நார் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வருது. இதில் பெரிய ப்ராசஸ்ஸே இந்த நார் எடுக்கிறது வாழை